முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை சற்று முன் தொடங்கியுள்ளது. பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் இந்த பேச்சுவார்த்தையானது தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை சற்று முன் தொடங்கியுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைந்திருக்கிறார். வணக்கம் காயத்ரி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்பொழுது சந்திப்பு நடத்தி வருகிறார். குறிப்பாக அவருடன் பாஜக மாநில துணைத் தலைவர்கள் ஜெயபிரகாஷ், KP ராமலிங்கம் உள்ளிட்டோர் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகள் சார்பிலும் இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்று தேர்தல் பணிகளும் மும்முரமாக முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் அதிமுக பாஜக கூட்டணியானது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் பாமகவும் தற்பொழுது இணைந்திருக்கிறது. இந்த நிலையில் அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்றைய தினம் பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக தமிழகம் வந்திருந்தார். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க முடியாத காரணம் ஏற்பட்டது. தொடர்ந்து 2 நாட்களுக்கு முன்பாக டெல்லியில் மத்திய உள்துறை அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நடத்தியிருந்தார். மேலும் கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசவில்லை என்பது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தையானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அண்மையில் பாமகவும் இந்த கூட்டணியில் இணைந்துள்ள நிலையில் மேலும் கட்சிகளை சேர்ப்பது தொடர்பாகவும் அதே போன்று அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த தேர்தலின் பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில் பாஜகவிற்கு 20 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. அப்பொழுது 4 இடங்களில் மட்டுமே பாஜக வென்றிருந்தது. இந்நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூடுதல் இடங்கள் கேட்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அதனை எடப்பாடி பழனிசாமி தரப்பு மறுத்து வருவதாகவும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடங்களையே அதிமுக ஒதுக்குவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த கூட்டணி அதாவது இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையானது ஒரு இழுபறியையே நாம் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே தமிழகம் வந்திருந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களும் இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இருந்தார். இந்நிலையில் இன்றைய தினம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையிலான குழு தற்போது EPS இல்லத்தில் அவரை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இன்றைய தினம் தொகுதி பங்கீடு தொடர்பான ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று கூட்டணி விரிவாக்கம், அதே போன்று அந்த தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்வது உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பாகவும் இன்றைய தினம் பேசப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த மாத இறுதியில் தமிழகத்திற்கு பிரதமர் மோடி வர உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கு முன்னதாக கூட்டணி குறித்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு இறுதி செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர்பாகவும் இன்று தின பேச்சுவார்த்தையில் ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கப்படலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பிரதமர் வருவதற்கு முன்பாக பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்க போகும் கட்சிகள் தொடர்பாக ஒரு இறுதி பட்டியல் தயார் செய்யப்பட்டு பிரதமர் பங்கேற்கும் நிகழ்வில் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இறுதியாக என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டது என்பது தொடர்பான தகவல்களும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி காயத்ரி.